பார்வதி மன வருத்தத்தில் இருக்கிறதையும் சிவன் அவங்கள சமாதானப்படுத்துறதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல பார்வதி, நான் எப்படி குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்க முடியும், நான் கொடுத்த வரத்தினால தானே இவ்வளோ பிரச்சனையும் வந்தது, நான் உடனடியாக நாராயணரை பார்க்கணும், ஏன்னா தேவர்களுக்கு கிடைச்ச சாபம் பொதுவானதா இருக்கலாம், ஆனா நாராயணனுக்கு லட்சுமி மாயமா மறைஞ்சது தனிப்பட்ட இழப்பு. நான் எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் அவர் முயற்சி பண்ணியிருக்காரு, ஆனா நான் அவருக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன், அவங்க பிரியத்துக்கு நானே காரணமாயிட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஆனா சிவன் அர்த்தத்தோட பிரிவதும் இணையதும் யாரோட கையிலும் இல்ல, அது யாராலையும் மாத்த முடியாது அப்படிங்கிற பார்வதி புரியாம பார்க்க, நானா இருந்தாலும் சரி அது நீயா இருந்தாலும் சரி அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. பிரிவா, நீங்க எதுக்கு திரும்ப அதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு வருத்தத்தோட சொல்லிட்டு, இந்த தடவை நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சிவனும், நீ உண்மையை தான் சொல்லியிருக்க, நீ எங்கேயும் போக போறது இல்ல பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப, இந்த அம்மாக்கு இன்னும் குழப்பம் அதிகமாகுது. சிவனை பிடிச்சு நிறுத்துற பார்வதி, என்ன ஆச்சு, இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் உங்களை பார்த்ததே இல்லையே, எதா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, என்ன நம்புங்க, சிவனும் சக்தியும் சேர்ந்து இந்த தடவையும் கஷ்டத்துல இருந்து மீள்றதுக்கான வழியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையோட பேச, சிவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாரு, உனக்கு புரியல கௌரி, வளத்தை இழந்ததோட விளைவு நீ நினைக்கிறத விட விபரீதமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அடுத்த காட்சியில தேவேந்திரனை காமிக்கிறாங்க. மண்டிட்டு அழுதுட்டு இருக்கிற தேவேந்திரன் முன்னாடியே அவனோட வாகனமான ஐராவதம் மறையுது. அடுத்த காட்சியில சிவனை காமிக்கிறாங்க. அவர் பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, தேவர்கள் எதெல்லாம் உயர்ந்தா நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இழக்க ஆரம்பிப்பாங்க, முதல்ல அவங்களோட ஆபரணங்களை இழப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது தேவேந்திரன் அணிஞ்சிருக்கிற ஆபரணங்கள் மறைய ஆரம்பிக்குது. மற்ற தேவர்களுக்கும் அதே நிலை ஏற்பட சிவன் சொல்லிக்கிட்டே வர்றாரு, அவங்களுடைய மற்ற தனங்களும் ஐஸ்வர்யங்களும் அவங்கள மகிழ்விக்க கூடிய மற்ற வளங்களும் அழியும் அப்படின்னு சொல்றாரு. வரிசையா அந்த தேவலோகத்துல இருக்க தேவர்களுடைய ஆபரணங்கள் அழியறது இல்லாம மற்றவங்க மேல செலுத்தின சக்திகள் கூட அழிய ஆரம்பிக்குது. ஸ்ரீதேவி இல்லாம பூலோகத்துல எந்த சுபகாரியத்தையும் நடத்த முடியாது, யாகங்கள் கூட செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி முனிவர்கள் யாகம் பண்ணிட்டு இருக்க இடத்துல இருந்து நெருப்பெல்லாம் கூட அணைய ஆரம்பிக்குது. விநாயகருக்கும் கூட அதே நிலை ஏற்பட அவர் அதிர்ச்சியில, ஏன் ஆபரணங்கள்லாம் மறைஞ்சது, ஏதோ தவறா இருக்கு, இதை பத்தி நான் கண்டிப்பா அப்பா அம்மாட்ட சொல்லணும் அப்படின்னு வேகமா கிளம்புறாரு. அடுத்த காட்சியில தேவேந்திரனை காமிக்கிறாங்க. அவன் அழுதுட்டு இருக்கான். நான் ஏன் இந்த மாதிரி தவறு செஞ்சேன், என்னோட தவறோட விளைவை இந்த பிரபஞ்சமே அனுபவிக்குது, துர்வாசரோட சாபத்தால இந்த பிரபஞ்சம் முழுக்கவே வள இழந்துருச்சேன்னு வருத்தப்பட்டு இருக்கான். அடுத்த காட்சியில ரொம்ப கைலாயத்தை காமிக்கிறாங்க. அங்க பார்வதியோட நிலையும் அதே மாதிரி இருக்க சிவன் சொல்றாரு, இனிமேதான் உண்மையான பயிற்சியை துவங்க போகுது, ஆனா பார்வதி அதை நான் சந்திக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு தீர்க்கமா சொல்றாங்க. சிவனும் சக்தியும் இணைஞ்சு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே கிடையாது, ஒவ்வொரு முறையும் செஞ்ச மாதிரி இப்போவும் நீங்க எனக்கு கண்டிப்பா உதவுவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்ல, சிவனும் நிச்சயமா செய்வேன், தேவை வரும்போது நான் என்னோட கடமையை செய்றேன் அப்படிங்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.